அழைத்த தெய்வம் பரிசுத்தராய் இருக்கிறபடியா, அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியா பவுல் சொல்கிறார். 14
இந்த காலை வேளையில் உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். ஆனால் நாங்கள் கவனத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு விட்டு விடாதபடிக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து செல்வது மட்டுமல்ல, அது எங்கள் இருதயத்தில் வைத்து தியானித்து இந்த ஆண்டிலே நீ பிறந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு இனி வருகின்ற நாட்களிலே இந்த வார்த்தைகளை எங்களை நடத்தட்டும் என்ற இந்த விசுவாசத்தோடு கூட தாழ்த்து கொண்டும் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் தாம் இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட பேசுங்க. மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆசீர்வதிக்கட்டும். எடுத்து வாசிப்போம். யோவானுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே பேசத்தக்கதாக தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராய் உங்களை வழிநடத்தவும் விரும்புகின்றேன். எடுத்து வாசிப்போம். 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் என்ன பண்ணாரு? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனித்து கேளுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தினுடைய ஆழை கொஞ்சம் புரிய வைக்க விரும்புறேன். நிறைய நேரத்தில் அது படிக்கும்போது நம்ம சாதாரணமா படிச்சிடும் ஒரு காரியத்தை. அல்லேலூயா. ஆனால் அதில் உள்ள ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாய் அதை கொஞ்சம் பொறுமையோடு கவனித்து கேட்கணும். இந்த வசனத்தை ஒரு படத்துல நிறுத்தி வச்சுறேன். இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட சம்பாஷிக்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் நம் நேசிக்கிற நேச ரட்சகரை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஒருவேளை ஒரே வசனத்தை வைத்து பேசுவார்கள். ஆனால் வித்தியாசமாய் ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியக்காரரோடு கூட பேசி இருப்பார். அந்த அனுபவத்தை நான் அறிந்திருக்கிறேன், கேட்டும் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட எதை பேச போகின்றார், என்ன காரியத்தை உங்களோடு கூட சம்பாஷிக்க போகின்றார், வசனம் சொல்லுகின்ற காரியத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக. ஒருவேளை ஒரு கல்யாணத்துக்கு நம்ம அழைக்கப்படுறோம். அழைக்கப்படுற நீங்க அங்க போக சொல்ல என்ன பண்ண மாட்டீங்க? என்ன பண்ண மாட்டீங்க? அழுக்க போக மாட்டீங்க. அது வேற விஷயம். வெறும் கையோடு கூட என்ன பண்ண மாட்டீங்க? போக மாட்டோம். ஏன்னா அழைத்தவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? ஒருவேளை ரொம்ப நெருங்கினவங்களா இருக்கலாம், ரொம்ப சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம், நம்ம அன்பு செய்யறவங்களா இருக்கலாம், ஒருவேளை நம்மளை நேசிக்கிறவங்களா இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேடி வந்து அல்லேலூயா நம்மளுக்கு நோட்டீஸ் வச்சு நம்மளுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? சாதாரணமாக இருக்கிறத காட்டில உங்களை ரொம்ப அன்பு நிறைஞ்சவங்க இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க? சில காரியங்கள்லாம் வைத்து என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு நோட்டீஸ் வச்சுட்டு போவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? மோசலா சாதாரணமா வைக்கிறத காட்டிலும் ஒரு 5000 ரூபாய் என்ன பண்ணுவீங்க? கொண்டு போயிட்டு கண்டிப்பா வைப்பீங்க இல்லைங்களா? நான் வைக்க மாட்டேன், நீங்க வைப்பீங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அன்பு நிறைஞ்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா அன்பே இல்ல அந்த மனுஷங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? போக மாட்டீங்க, அழைக்க மாட்டீங்க இல்லைங்களா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கத்தக்கதாக இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். அங்கே வசனத்தின் ஆழத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் அன்பு கூறுறாரு. நம்ம இப்போ கிஃப்ட் கொடுப்போம். அன்பு யார் கூறுறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவரு? முதல்ல கிஃப்ட் கொடுத்துறாரு, அதுக்கப்புறம் அன்பு கூறுறாரு. நம்மளுக்கு அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அல்லேலூயா. கொஞ்சம் புரிஞ்சுங்க. அன்பா இருக்கிறவங்க தான் நம்ம கிஃப்ட் கொடுப்போம். ஆனா ஆண்டவர் நான் யாருன்னு தெரியல, நான் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவன் தெரியல, நான் எந்த நிலையில இருக்கிறேன்னு தெரியல, நான் அவரை நேசிப்பேன்னு தெரியல, அவருக்கு உண்மையா இருப்பேன்னு தெரியல. உண்மை இல்லாத எனக்கு அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிற வெகுமானத்தை கொடுத்துட்டு அதற்கு பிற்பாடு என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. இதான் ஆண்டவருக்கு நம்மளுக்கு உள்ள வித்தியாசம். நம்ம நேசிச்சாதான் கொடுப்போம், அவர் கொடுத்துதான் நேசிக்கிறாரு. அல்லேலூயா.
அந்த ஆழத்தை ஆண்டவர் அந்த வசனத்துல அழகா வைத்திருக்கிறார். ஆனா அவரு உங்களை போல என்ன போல கொடுக்கல. ஹல்லேலூயா. நம்ம ஆளுக்கு ஏத்த மாதிரி கொடுப்போம், பிரியத்துக்கு ஏத்த மாதிரி செலவிடுவோம் இல்லையா? ஹல்லேலூயா. ரொம்ப நெருங்கின ஒரு நண்பர் என்னோட கூட வராருன்னா அப்படி என்ன பண்ணுவீங்க? வருஷம் இருக்கிறதுல எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம்? இதை சாப்பிட்றா அதை சாப்பிட்றா. சாதாரணமா சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கூட என்ன பண்ணுவீங்க? பிரியாணி வாங்கி கொடுப்பீங்க. அதுவும் சாதா பிரியாணி எல்லாம் இல்ல, நம்ம போய் என்ன பண்ணலாம், மட்டன் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிடலாம் நினைப்பீங்க இல்லைங்களா? அது அன்பு வச்சுக்கிறவங்களுக்கு. ஆனா நீங்க நானும் அன்பு வைக்கிற ஆண்டவர் மேல உண்மையா இல்ல. ஆண்டவருக்கு தேவனுக்கு பிரியமா நடக்கல, அவர் சித்தத்தை செய்யல, அவர் சத்தத்தை கேட்கல, அவருக்காக எதையும் விட்டு கொடுக்கவும் எனக்கு மனசு இல்ல. ஆனா எனக்கு அவர் கொடுக்கிற வெகுமானம் எப்படி இருக்கு? மற்ற எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக வேதம் சொல்லுது. இப்ப வாசிக்குமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ நீ கெட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. நீ கெட்டு போக கூடாது. விசுவாசிக்கத்தக்கதாக குமாரனை கொடுத்தார் உனக்கு கிஃப்டா. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுங்களா? அங்க ஆழம் அழகா சொல்லுது. அவர் அங்க அடுத்த காரியத்தை சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நீ விசுவாசிக்கணும். எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு யார இதை தந்தையை கொடுக்கிறாரு. எடுத்துக்கப்பா. ஹல்லேலூயா. அவரு குமாரனை நீ விசுவாசிக்கணும். அதுக்கு யார தரணும்னு என்ன கொடுத்துற? நீ என்ன எடுத்துக்கோ, குமாரனை விசுவாசி. ஏன்னா என்னுடைய நாமத்தை, என்னுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக குமாரன் கடந்து வந்து ஆணிகளில் கடாயப்படத்தக்கதாக சிலுவையை தன்னை ஒப்பு கொடுக்க போகிறார். அதற்கு யார் கொடுக்க போற? என்னவே உனக்கு தர. தேவனுடைய அன்பின் தான்பா. கவனித்து கேட்கிற தேவ பிள்ளையே, தேவ சத்தம் கேட்கமானா தேவ சித்தத்தை செய்ய தேவனிடத்தில் ஒப்புக்கிற. ஆண்டவரே, நீ உனக்காக நான் என்னவோ நினைச்ச. ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் பக்கத்துல கேக் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கலகலா கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அன்பா இருந்தா என்ன பண்ணுவாங்க? மெக்கர்நெட்ல போயிட்டு சிறந்த ஒரு கேக்கா வேண்டி என்ன பண்ணுவாங்க? கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் தன்னையே தருகிறார். பக்கத்துல கை கொடு. ஒன்னும் கொடுக்காத உனக்கு எனக்கும் அவரையே கொடுக்கிறார்னா அவர் அன்பு எத்தனை பெரிய அன்பு. ஆண்டவரே, ஹல்லேலூயா. பெத்லகேம் என்னும் ஊரிலே முன்னணியிலே பிறக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தான், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் தான், எல்லாவற்றையும் படைத்தவர் தான். அவர் நினைச்சிருந்தாருன்னா ராஜா வீட்டுல பிறந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தாருன்னா பெரிய செல்வந்தங்க வீட்டுல பிறந்திருக்கலாம். யோசேப்பு தாவீதின் கோத்திரத்துல வந்தாலும் அவர் கொஞ்சம் இடையரா இருக்கிறாரு. ஒருவேளை கார்பெண்டர் சின்ன ஒரு ஒர்க் பண்றவரா இருக்கிறாரு. ஏழையின் வீட்டில வந்து பிறக்கிறாரு. ஏன் சொல்லுங்க? உன்னைய நீ நேசிச்சபடினால பிதா தன்னையே கொடுத்துட்டாரு. பிதா இருக்கிற இடத்துல நானும் இருக்கணும், குமாரனாகிய நானும் அவரோடு கூட இருக்கணும். ஜனங்களுக்காக தன்னையே பிதா கொடுத்துட்டாருன்னா அவரோடு கூட இணைக்கப்படுத்த ராமன் சொல்றாரு, நான் இங்க தனியாகப்பா, என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் ஆழம் இதான் சொல்லி கொடுத்தது எனக்கு. என்ன ஆண்டவரே, எத்தனை முறை அந்த பக்கம் போயிருக்கிற ஆண்டவரே, அந்த வசனத்தை பார்த்திருக்கிற ஆண்டவரே, ஆனா அந்த ஆழத்தை என்னால புரிஞ்சு கொள்ள முடியலையே. தன்னையே கொடுத்து உன்னை மீட்டாரே. இயேசுவானவர் பூமிக்கு கடந்து வருகிறார். இன்று ஏழையின் மனு உருவிலே நிறைய பேர் வீட்டுல மாட்டு கொட்டா போல செட் பண்ணிருப்போம். அந்த குடியில சின்னதா ஒரு இயேசு இருப்பாரு. அவரை சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா வந்த நீயனானதான் ஒரு பக்கத்துல இல்ல. பக்கத்துல குறிச்சு சொல்லு, உனக்காக எனக்காக ஒரு தன்னையே கொடுத்தாரு. அந்த அன்பிலும் இந்த உலகத்துல சிறந்த அன்பு எது? நான் பாக்குற அன்பெல்லாம் மாறிடமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டின ஆண்டவரே, உங்களே கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. இது மட்டும் எனக்கு கொடுத்ததுக்கு என்ன இருக்குது? நம்ம கொடுப்போமா? எத்தனை பேர் கொடுப்பீங்க? யாரும் கொடுக்குறதா கொஞ்சோண்டு இதயத்தை தர. ஹல்லேலூயா. ரொம்ப
பிரியமா இருந்தா அப்பா அம்மா வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே எங்க அம்மாக்காக வேண்டுதல் பண்ணிக்கிறேன், எங்க அப்பாக்காக வேண்டுதல் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் முடிய கொடுப்போம். பக்கத்தில் வச்சு தன்னை கொடுத்து என்னை மீட்டவரை என்னை கொடுத்து துதிப்பேனே. ஹல்லேலூயா. தன்னை கொடுத்து என்னை மீட்டாரு. யாரை கொடுத்து? அவரையே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், எவனவனால இருக்கட்டும், யாரவனால இருக்கட்டும், எவனோ அவன் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த அன்பு உனக்கு எனக்கு ஏன் வரல? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தரே. ஹல்லேலூயா. இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு உலகத்தை தேடி நீ போறோம், இன்னைக்கு உனக்காக எனக்காக அவரே கடந்து வந்து விட்டார். ஹல்லேலூயா. பகதவை உச்சிகளே, அவருக்காக நீ எதை கொடுக்க போற இந்த வருஷத்துல? முழு அன்பின் ரூபமே அவர்தான். அவரை காட்டுல நீ இந்த உலகத்துல இவங்க அன்பு செய்யறாங்க, அவங்க அன்பு, எல்லா அன்பும் உண்மைதான் ஒத்துக்கிறாங்க. ஆனா அது அளவுதான். எல்லா அன்புக்கும் ஒரு அளவு உண்டு. ஆனா ஆண்டவர் தன்னையே கொடுக்கத்தக்கதாக ஒரு அன்புக்கு எங்க அளவு உண்டு? எந்த இடத்துல நீங்க வானத்துல பூமியில எங்க பார்த்தாலும் ஒரு அளவே இல்லை. அளவில்லாத அன்பு செய்கிற அந்த நேசரை பார்த்து சொல்லுவோமா? அன்பு இன்னும் அதிகமா இன்னும் ஆகமா அன்பு கோருவே இன்னும் அதிகமா இன்னும் ஆகமா உண்மை நூலே உள்ள கோரு Bule bale kodu atte kore aradhanai aradhanai Hallelujah aradhanai 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 aradhanai. அங்கே பின்னர் சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதாக கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 739 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 739 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அதை ஏசாயா எழுப்பி சொல்லுகின்றான். எடுத்து வாசிப்போமே. ஏசாயா கழுதின நிருபம் 9வது அதிகாரத்தின் 6வது வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. அங்கே இப்படி தகப்பன் கொடுக்க போகின்ற குமாரன் எப்படி வந்தாரா? எப்படிமா வந்தாரா? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்காக பிறந்தார் அவர். ஹல்லேலூயா. யாருக்காக? இது மற்றவர்களுக்காக அல்ல. ஹல்லேலூயா. பக்கத்துல உச்சு சொல்லு, இன்னைக்கு பிறந்தது உனக்காக எனக்காக, உன்னையும் என்னையும் அன்பு செய்வதற்காக. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. அங்க வேதம் சொல்கிறது நித்திய பிதா சமாதான பிரபு. பிறக்கிறவர் எப்படியா பிறக்கிறாரு? நித்திய காலமாய் ஆட்சி செய்தவர் உனக்காக எனக்காக பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் எப்படி பிறந்தார் என்று பிலிப்பியரில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் நிருபத்தின் 2வது அதிகாரத்தின் 6-7 வசனம் வாசிக்குமா? பிலிப்பியர் 2:6-7. அவர் தேவனுடைய ரூபமாய்
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இயேசுவானவர் என்ன பண்றாரு? பிதாவானவர் பா என்னையே தரப்பா, நீ குமாரனை விசுவாசி. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு பிதா என்ன பண்றாரு? என்ன தர? நீ குமாரனை விசுவாசிக்கணும், நித்திய ஜீவன் அடையணும். இது யாருக்காக? யாருக்காக? யாருக்காகமா சொல்ல மாட்டேன்றீங்களே, உணர்வே இல்லாத. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அன்பை நினைக்காத கருவலை செத்து போயிருந்தானா பின்னாலே அழகை யார் பார்த்திருப்பா? கருவலை செத்து போயிருந்தான்னு வச்சுங்களேன், யார் பார்த்திருப்பா? ஆனா ஆண்டவர் நான் காணாம போன ஆட்டுக்குட்டி எனக்கு தேடி வந்தார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு என்னை அழைக்கின்றாரே, எங்கே அன்போடு என்னை அழைக்கின்றாரே, இங்கே நெருங்கி வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு என்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி வா. அன்போடு என்னை இன்றே திரும்பி வா. புதரும் சாடும் மலையும் உள்ளம் நிறைந்தே சுற்றுகின்றார். உள்ளும் புதரும் சாடும் மலையும் உள்ளம் நிறைந்தே செய்கின்ற செத்தி சிக்கினராய் அத்தாம்பரையில் இசுவையாடினாய். அத்தாம்பரையில் இசுவையாடினாய். சிறைப்பட்டு இருக்கிற ஒன்னே ஒன்று மீட்டெடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய கரம் நம்மை தொடத்தக்கதாக குமாரன் கடந்து வந்தார். அதற்கு பிதா தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுங்க. பிதாவின் சாயலா இருக்கிற குமாரன் அவர் அப்பா எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறாரு, தன்னையே ஒப்பு கொடுக்கிறாரு. நான் என்னத்தை ஒப்பு கொடுக்கணும்? பரலோகத்தை ஒப்பு கொடுக்கணும். எனக்கு வேண்டாம். எங்க அப்பா பிதாவானவர் எனக்காக அல்ல, அவர் நேசிக்கிற ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்கணும். அவர் சாயலா இருக்கிறனா என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. உடனே நான் என்ன பண்றேன்? எனக்கு முன்னாடி வைத்திருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நான் பெரிதா என்னதுக்கு ஒரு காரியம் செய்கிறேன். என்ன செய்வாரா? இப்ப வாசிக்குமா? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி என்ன பண்ணாரு? என்ன ரூபம் எடுத்தாரு? நீங்க அடிமைத்தனத்தில் தான் இருக்கணும். அந்த அடிமைத்தனத்தை மாற்றத்தக்கதாக தேவன் ஒரு ரூபம் எடுக்கிறார். அடிமையின் ரூபமாகி ஏழையா இந்த பூமியில கடந்து வந்து ராஜாவா சகலத்தையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. சகலத்தையும் சிருஷ்டித்த அவர் சகலத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாரு? உனக்காக எனக்காக நேசிக்காத நமக்காக என்ன பண்றாரு? இறங்கி வந்து விட்டார். ஏழை மனு உருவிட்டு இப்போ வாசிங்க பார்க்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா.
எப்படி வந்துட்டார் அவரு? மனுஷ சாயலா கடந்து வந்தார். ஏழை மனூருவை எடுத்து இயேசுராஜன் நம் முன்னே செல்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. நீங்க கேட்கலாம், கிறிஸ்துமஸ் அதுவும் என்ன பாட்டு பண்ணும்? பித்தளையில் பிறந்தவரை பாடி இருக்கலாம், சத்திரத்துல வந்தவரை பாடி இருக்கலாம். நீங்க ஏன் இதெல்லாம் பாடி இருக்கீங்க கேட்டீங்கன்னா, அவர் வந்த வழியை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. எல்லாரும் போல கிறிஸ்துமஸுக்கு என்ன பண்ணக்கூடாது? கலகலா சுடுவோம், முறுக்கு சுடுவோம்னா 10 மணிக்கு சுடுவோம். அல்லேலூயா. ஆனா இப்ப எதை பண்ணோம்? எனக்காக உனக்காக கடந்து வந்தாரு. பிதாவானவர் சொல்றாரு, என்னையே ஒப்பு கொடுக்குறப்பா. குமாரன் அதற்கு மேற்பட்டு ஒரு படியா போயிட்டு என்ன பண்றாரு? நான் மனுஷ ரூபமாவே மாறிடும்பா. ஏன்னா நீங்க மனுஷனை நேசிச்சீங்க. உங்களை நேசிக்காதவங்க, உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்க, எத்தனை முறை கிறிஸ்துமஸ் வந்தாலும் இன்னும் பார்ன் கிறிஸ்டின் என்று சொன்னாலும், அல்லேலூயா. நேற்று ஃபேஸ்புக்கில் நான் பார்த்து ஒரு தம்பி சாட்சி கொடுக்குறான். அல்லேலூயா. அந்த தம்பி சாட்சி அழகா கொடுத்தான். எனக்கு எல்லாம் பழக்கமா இருக்குது. நீங்க 2 வருஷமா தேவனை சுவிசேஷம் சொல்லுகிறேன் என்று அந்த வாலிப மகன் சொல்லும் போது எனக்கு வியப்பா இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் அந்த சாட்சியை சொல்ல வரும்போது கீழே தவறி விழுந்துட்டானா, அடிபட்டுச்சான். ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு நீங்க நிக்க வச்சிருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற எல்லா பழக்கத்தையும் இந்த 2 வருஷமா என் வாழ்க்கையில மாத்தி இன்னைக்கு நான் வாலிபனா இருந்தாலும் என்ன அவர் சுவிசேஷம் சொல்ல வைக்கத்தக்கதாக இன்றும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? அந்த தேவனுடைய அன்பு. அந்த நான் பார்க்கிறேன், அந்த வாலிப 21 வயசு 22 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மகனுக்கு. அவனுக்குள்ளே கிறிஸ்து நேர்த்து பிறந்துட்டாருப்பா. அந்த சாட்சியை பார்க்கும்போது நினைச்ச, ஆண்டவரே நீ பிறந்த இருக்கிற ஆண்டவரே. பிறந்தபடினால அவன் என்ன பண்றான்? அவனால சும்மா இருக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது இயேசுவை பத்தி சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா உனக்காக எனக்காக பிறந்தார் என்ற அந்த உணர்வு இருந்தாதான் நான் ஆண்டவரை குறிச்சு, ஆண்டவரே இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே இதான் என் மீது வைத்த அன்பு குமாரனை மனுஷனுடைய சாயலாய் மாற்றி விட்டது. நம்மளுக்கு என்னவா மாத்திச்சு? நம்ம மனுஷனாவே இல்ல பிரதர். இவர்தான் இருக்கிற. இன்னைக்கும் உணர்வற்றவர்களா இருக்காதீங்க. ஒருவேளை கர்த்தர் வாழ்க்கையில பிறந்தாரானால் கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில பிறந்திருக்கிறீங்க. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? பிதா தன்னை கொடுத்துட்டாரு, இவர் தம்மை தாமே என்ன பண்றாரு? வெறுமையாக்கிட்டாரு. எனக்கு இதுவே வேணாம், பரலோக வாழ்க்கை வேணாம், எனக்கு கிரீடம் வேண்டாம், மற்ற காரியங்கள் வேண்டாம். எங்க அப்பா ஒருவேளை பரம பிதாவானவர் நேசிக்கிற ஜனங்களுக்காக அவர் தன்னையே கொடுக்க கூடுமானால் நான் என்னையும் கொடுப்பேன், அதற்கு எல்லாவற்றையும் இழப்பேன். பக்கத்துல கை வச்சுக்கோங்க. நேரத்தை எடுக்க மாட்டீங்களா பிரதர்? அல்லேலூயா. நல்ல பிடிக்க கிறிஸ்து பிறந்துட்டாரா? பிறந்துட்டாருன்னா எல்லாத்தையும் இழக்கணும்ல. கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. அல்லேலூயா. வீடு இழந்துட்டாரு, அங்கேயே இழந்துட்டாரு. இப்ப குழந்தையா இருக்கும்போது அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்க? பரலோகத்துல அவர் படைக்கிறதுக்கு அவருடைய படைப்பை குறித்து நான் பேச விரும்பல. ஆனா பூமியில அவர் படைக்கிறதுக்கு என்னங்குது? யோவானுடைய சீசன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே உன் பின்னாடியே நான் வருவேன். ஆண்டவர் சொல்றாரு, நரிகளுக்கு கூட குழி இருக்குதா, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க வந்தவர் தன்னை வெறுமையாக்கணும். எவ்வளவுமா இங்க படைக்கிறது கூட இடம் இல்ல. ஆனாலும் நீ நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக நான் இதையும் ஏற்றுக்கொள்ள தயார். அல்லேலூயா. அவருடைய அன்பா தான். ஏன்னா பிதாவை பார்த்துட்டார். பிதா சொல்றாரு, என்னையே தந்து பிதாவை நம்பிக்கைப்படுது, என்னையே தருவப்பா. ஏன்னா குமாரனை அவர்கள் நேசிக்க வேண்டும். அவர்கள் நித்திய ஜீவனை அடைந்து பரலோகத்துல கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. பரலோகம் பார்த்துனால பரலோகம் போக மாட்டீங்க. நீங்க எதெல்லாம் இழக்க இந்த நாள்ல சொன்ன, ஆண்டவரே நான் ஆசையா நேசிக்கிற இந்த காரியத்தை உனக்காக எடுப்பேன். ஏன்னா அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாரே. இப்ப எத்தனை பேர் இழக்க போறீங்க? அல்லேலூயா. எதையும் இழக்க நான் ஆயத்தமா இல்ல
இல்லைன்னு சொல்றவங்க வாயில கண்டிப்பா அல்லேலூயா வராது. அல்லேலூயா. அவர் எனக்காக அப்படிலாம் ஆண்டவர் வாழ்க்கையில பிறக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில பிறக்கல, நீ எதையும் இழக்க தயாரில்ல. அவருடைய சாயலா இருந்தா நான் எல்லாத்தையும் இழந்துருவேன். அல்லேலூயா. நான் சிலரோட கூட பேசும்போது சொல்லுவேன், பிரதர், நான் இங்க இருந்து எதையும் கொண்டு போக முடியாது. என் சரீரத்தை, நான் போட்டுக்கிற ஆடைய, அங்கேய, நான் நேசிக்கிற எதையும் கொண்டு போக முடியாது. இந்த சரீரத்தையும் நான் என்ன பண்ண முடியாது. மண்ணோடு கூட மண்ணா மாக்கி போயிடும். நான் போனா எப்படிதான் போனோம்? வெறும் கையோடு தான் போனோம். அப்படி அல்ல. ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நீ எப்படி வெறுமையாக்கி கடந்து வந்தீரோ எங்களை நேசிக்க, நாங்களும் எங்களை வெறுமையாக்கி இங்கிருந்து நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக இருப்போம் ஆண்டவரே. ஏன்னா எப்படி பிதாவானவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, குமாரன் தன்னை தத்தம் பண்ணினாரோ, அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாங்களும் எல்லாவற்றையும் உனக்காக இழக்க ஆயிருப்பாண்டவரே. எந்த மனுஷன் இழக்க போறான்னு ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனுஷன் பெற்றுக்கொண்டே இருப்பான். அவனுக்கு சகல காரியங்களும் கொடுக்கப்படும். அல்லேலூயா. என்ன வேதம் சொல்லு, கொடுங்கள் கொடுங்கள் என்ன பண்ணுவாரா? எந்த மனுஷன் கொடுக்கிறானோ அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? அமைக்கி குலுக்கி சரிந்து விடத்தக்கதாகத்தான். எதையும் எடுத்துக்க முடியாத. நீ கொடுத்து பாரு, உன் கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சுன்னு இருப்பாரு. ஏழைக்கு இறங்கி பாரு, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. என்கிட்ட ஒண்ணும் இல்லை பிரதர், 2 காசு வச்சிருந்த உதவியை குறிச்சு ஏன் தேவன் ஆலயத்தில் பேசினா சொல்லுங்க. என்கிட்ட அதுதான், அடுத்த வேலைக்கு அதுதான், என் ஆதாரம் அதுதான், என்னுடைய காரியம் அதுதான். ஆனா ஆண்டவருடைய சத்தம் கேட்ட போது இதெல்லாம் காட்டிலும் நான் என்னையே கொடுப்பேன். நான் வச்சுக்கிற எதுவுமே எனக்கு மேன்மை கிடையாது, அதனால அந்த மாதிரி 2 காசை போட்டாங்க. மற்ற எல்லாரை காட்டிலும், இருந்தவர்கள் எல்லாரும் போட்டதை காட்டிலும் இயேசுவானவருக்கு அந்த காரியத்தை பெருசு. ஏன்னா என்னுடைய வார்த்தையை கேட்டு தன்னையே கொடுத்த அந்த மகளுக்காக நான் இதையும் செய்வேன். அந்த கிரேட்டஸ்ட் ஹானர் யார் சொல்லுங்க? அந்த ஆலயத்துல அந்த நாள்ல 2 காசு போட்டாங்கல்ல, அந்த அம்மா இயேசுவானவர் ஹானர் பண்றாரு. ஏன்னா என்னுடைய சாயலை போல என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் தன்னைத்தானே வெறுமையாக்கி மனுஷ ரூபம் எடுத்து, எப்பா இதாவே நீங்க உங்களையே கொடுப்பீங்க, நான் என்ன கொடுப்பேன்? நீங்க என்ன கொடுப்பீங்க? பக்கத்துல கேட்டு போயிருங்க, நீங்க என்ன கொடுக்க போறீங்க? ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு கேக்கு ரட்சிப்பு கொடு. போய் இன்னைக்கு சின்ன பொண்ணு யாருக்காவது ஒருத்தர்கிட்ட சுவிசேஷம் சொல்லு. ஆண்டவர் பிறந்திருக்கிறார், ஆண்டவரே எனக்காக இன்னைக்கு நீ கடந்து வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒருத்தருக்கு ரட்சிப்பை சொல்றேன். நீங்க கேட்கலாம், யாருக்கு பிறந்த ரட்சிப்பு? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு யாரு பண்றாங்க, அவங்ககிட்ட ரட்சிப்பை பத்தி பேசு. உனக்கு காட்டுற நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்றீங்க அவங்கள பான் கிறிஸ்டின். நிறைய பான் கிறிஸ்டியனுக்கு ஆண்டவருடைய அன்பு தெரியாது, அவருடைய வருகை தெரியாது. அதனால பிதாவானவர் அழகா சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரு. அல்லேலூயா. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான். பிதாவுக்கு இதை நீங்க என்னத்தை கொடுப்பீங்க? என்னத்தம்மா கொடுப்பீங்க? ஒன்றும் கொடுக்க முடியாது. கொடுக்குற மாதிரி எங்க கிட்ட ஒன்றும், அல்லேலூயா, ஒன்று கொடு, வேற எதையும் கேட்கல. ஆண்டவர் நீ எனக்காக மொட்டை போடு, பட்டை போடு, அல்லேலூயா, அதெல்லாம் கேட்கல. இன்னைக்கு ஒன்று கொடு, அல்லேலூயா. நீ யாரை கொடுக்கணும்? பக்கத்துல கை பிடிச்சி, அல்லேலூயா, நீ என்ன கொடுக்குற?
உண்மையா இருக்கணும். தேவ சமுத்திரம் வந்தா பயமும் நடுக்கமும் இருக்கணும். நீ இப்படியே இருந்தனா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு அல்லேலூயா வருஷம் வருஷம் சொல்லிட்டே இருக்க மாட்டாரு இல்லைங்களா? நம்ம ஆளுங்களை மாற்ற வரணுன்றதுக்காக இந்த வருஷமும் பிறந்திருக்கிறாரு. அவர் எப்படி வந்தாருன்னு சொல்றாரு, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லப்பட்டது மட்டும் இல்ல, அங்க நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின நிருபம், என்னோட கூட திருப்பி கொடுங்க. லூக்கா எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சிரோனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு என்ன பண்ணாங்க? போனார்கள். அப்பொழுது யோசேப்பு, யாரு யோசேப்பு? நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ தம்பிங்க எழுதும்போது பாடணும், யோசேப்பு பக்கத்தில் நின்றிடவே பாலனை துதித்திடவே. அல்லேலூயா. அங்க பக்கத்துல நிக்கிறாரு, என்ன அர்த்தம்? அவர் ஊரு. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம்? அதனால பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி யோசேப்பு என்ன பண்றாரு? அவர் தாவீது வம்சம் தான், ராஜ வம்சத்துல பிறந்தவர். அல்லேலூயா. ராஜ வம்சத்துல பிறந்தவரு இப்ப என்ன பண்றாரு? தான் சொந்த ஊருக்கு போறாரு. சொந்த ஊர்ல போனா என்ன பண்ணுவாங்க? ஏய் வாப்பா, எப்படி இருக்கிற? திடீர்னு இப்ப பிரேம் எப்ப மறநாதம்மா, சின்னப்பட்டு மறநாதம்மா ஊரு மறுநாள் ஒரு அவனே கேட்கறான், ஐயோ என் ஊரே மறந்து போச்சு. நான் சென்னை கொண்டு இது மட்டும் சென்னை வசதி தான். நீங்க அல்லேலூயா. இது மட்டும் உங்க ஊர் எதுதான்? சென்னை தான். ஆனாலும் நீ கிராமத்துல கொஞ்ச நாள் இருந்தபடினால இப்ப ஊருக்கு போனா சொல்லுவாங்க எல்லாரும் பார்த்து, என்னப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாளாச்சு அவனை பார்த்து, வரதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரிப்பு இருக்கதானே செய்யும். யோசேப்பு ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போறாரு. அல்லேலூயா. இப்ப போனோடனே மாமா மச்சான் சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க? யோசேப்பை வந்து சுத்தி, எப்படிங்கிற யோசேப்பு, நல்லா இல்லையா கேட்டுக்கணுமா இல்லையா? ஆனா நடந்த காரியத்தை பாருங்க, வாசிக்கமா. அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தான், ஒண்ணு வம்சம் இன்னொன்னு குடும்பம். அந்த குடும்பம், அந்த ஊர், அந்த பட்டணம், அது தாவீதின் பட்டணம் சொல்ல போறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் யாருதான்? தாவீதுக்கு சொந்தக்காரங்க தான். தாவீதுடைய எல்லா பிள்ளைகளும், தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு தெரியுமா? 75 ஒரே ஒரு பிள்ளை தான். யார் அவரு? சாலமோன் தான் தெரியும். 3 பிள்ளைங்களா? சரி, நான் அடுத்த வாரம் கேட்கிறேன், போய் வேதத்துல தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு பாருங்க, அப்பதான் தெரியும் நம்ம ஜெனரேஷன் எப்படி பிரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அவருக்கு மனைவிகளே 10 மனைவிகள் என்று சொல்லப்படுது. அப்பனா என்ன பண்றது? கணக்கில் இல்லாத பிள்ளைங்களும் உண்டு, கணக்கில் இல்லாத பிள்ளைங்களும், அதாவது வேதம் கணக்கு காட்டாத பிள்ளைங்களும் தாவீதுக்கு இருந்தாங்க. நாம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? ஒரு சிலரை மட்டும் ஊரியாவின் மனைவியை ஞாபகம் வச்சுக்கணும், அபிகாயை ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சிலரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படியே சொல்லிட்டு நம்ம அப்படி கிடையாது. தாவீதுக்கு அவர் கொஞ்சம் நான் வேற மாதிரி அப்படின்னு சொல்றாரு அவரு. அதனால அவருக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. ஜெனரேஷன் அங்க நிறைய பேர் பிரிஞ்சிருந்தாங்க. பெரிய வம்சம் தாவீது. ஏன்னா அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அவர் கூட பிறந்த 8 பேர். அதுவும் தெரியல பிரதர். 8 பேரா? 7 பேர். அவர் 8வது. ஒரு இடத்துல வந்து 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா அவர் 8வதுன்னு சொல்லப்படுது, இன்னொரு இடத்துல 7வதுன்னு சொல்லப்படும். ஒண்ணு சாமுவேல் புத்தகம்னு நினைக்கிறேன். போய் பாத்தீங்கன்னா அதுல 2 வித்தியாசம் இருக்கும். நான் ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட கேட்டேன். உடனே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டா ஆஸ்டர் பீகாருக்கு ஒன்னு எஸ்எம்எஸ் பண்ணேன். அவர் உடனே எனக்கு அவ்வளோ ஊழியத்திலையும் அவ்வளோ காரியத்திலையும் நான் அவர்கிட்ட கத்துக்கினேன் அந்த தாழ்மையை. அவ்வளோ ஊழியம் இருக்குது அவருக்கு. நான் ஒரு 12:30 மணிக்கு அவருக்கு எஸ்எம்எஸ் பண்றேன், ஐயா
எனக்கு யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு இடத்துல தாவீது 8வது பிள்ளைனும் ஒரு இடத்துல 7வது பிள்ளைனும் போடப்பட்டிருக்கிறாங்க. ஐயா எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு அவருக்கு அனுப்புறேன். அவர் 2:30 மணிக்கு எனக்கு திருப்பி ரிப்ளை கொடுக்கிறார். எங்க இருந்து? 128 நாடுகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற, அநேக இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற, தன்னையே ஒப்பு கொடுத்து சகலத்தையும் தேவனுக்காக இழந்து விட்ட ஒரு நல்ல தேவ மனுஷன், நல்ல உயர்த்தப்பட்டு இருக்கிறவரு. அவர் உடனே என்ன பண்றாரு? போனை எடுத்து அதனுடைய விளக்கத்தை எனக்கு திருப்பி ரிப்ளை பண்றாரு. நம்ம ஓட்ட போன் வச்சிருப்போம், ஒரு நாள் கூட எடுத்து என்னன்னு கேட்க மாட்டோம். ஆனா அத்தனை பிஸியிலையும் ஒரு பெரிய ஊழியக்காரர் யாரும் தெரியுமா? அகஸ்டின் ஜெபகுமார். நான் அப்பா தான் கூப்பிடணும் ஆக்சுவலா. ஐயா என்ன பண்றாரு? உடனே அடுத்த நிமிஷம் அந்த காரியத்திற்காக தூரத்துல இருக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய அன்பு எப்படியாவது ஒரு சிலருக்கு தேவனை சொல்லணும் அப்படின்ற அந்த ஓட்டம் அவரை ஓட விட்டு கொண்டே இருக்கிறது. எந்த மனுஷன் இந்த நாள்ல கிறிஸ்துவின் பிறப்பை பார்க்க வர, நீ அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு நட. எப்படியாவது சொல்லணும்பா, எப்படியாவது ஆண்டவரை குறிச்சு மற்றவங்களுக்கு சொல்லணும். அவர் ஏழை மனு உருவிலை கடந்து வந்த அவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லணும் நினைச்சபடினால நீ ஒண்ணு இங்க ஒப்பு கொடுப்பனா ஒரு காரியத்தை செய்வ. சிலுவை சுமந்து சீஷனாய் மாறி தேவனுக்காக ஓட வைராக்கியம் பாராட்டுவாய். தாவீது ஊரு, தாவீது வம்சத்தான். யோசேப்பு அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிக்குமா? அப்பொழுது யோசேப்பு தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே, மரியாதை எப்படி இருக்கிறாங்க? சம்பவம் நடந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம நைட்டு 12 மணிக்கு யார் பிறந்துட்டாரு? என் பிள்ளைங்களாம் ஓடியாச்சு நைட்டு. டேடி டேடி ஹாப்பி கிறிஸ்மஸ் டாடி. அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு என்னன்னா 12 மணிக்கு யார் பிறந்துட்டாரு? அல்லேலூயா. 12 மணிக்கு யார் பிறந்துட்டாரு? மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நீங்க கை தட்டலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அங்கிருந்து கை தட்டுறதுக்கு மணிக்கு அனுப்பி செட்ல என்ன பண்ணுவாரு? கட்ட வச்சிருவாரு. அல்லேலூயா. 12 மணிக்கு வந்தாங்க சொன்னாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் டாடி, ஹாப்பி கிறிஸ்மஸ் டாடி. நான் சொல்றேன் ஆண்டவர் எத்தனை மணிக்கு பிறந்தாருன்னே தெரியாம இன்னும் உலகத்தின் வழக்கத்திலேயே இன்னமும் என்ன பண்றோம்? நைட் அவங்க கேட்க மட்டும்தான் வெட்டல. இத்தனை டெக்கரேஷனும் அந்த பிள்ளைங்க தான் பண்ணாங்க நைட்லாம். நைட் அவங்க ரொம்ப நேரமா பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொன்னேன். நான் எந்த காரியத்தையும் வரல, 4 பலூன் ஊற்றிருப்பேன், செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டேன். நான் என் பிள்ளைங்க எல்லா காரியத்தையும் கருத்தாய் கவனமா செஞ்சாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா இது என்னுடையதுன்னு நினைக்கிறாங்க. இது என் பொறுப்பு, இது என்னுடைய காரியம், இது எனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியம், இது என்னுடைய சபை, நான் செஞ்சவன்னு அவங்க இருதயத்துல தேவன் செய்த காரியம் அவங்க செயல்பட்டாங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எத்தனை பேர் இந்த வசனம் கேட்டீங்க? கேட்டீங்களா? நைட்டு கேட்டீங்களா? எல்லாரும் வசனம் கேட்டீங்களா? அதுல ரொம்ப ஹைட்டா இருந்தது எது சொல்லுங்க? ஒரு கிளாப் பண்ணுவோம். கிளாப் பண்ணுவோம். ஏன்னு ஒரு காரியத்தை செய்யறது பெரிய விஷயங்க. அவர் நைட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணாரு? அந்த வார்த்தை கேட்கும் போது வித்தியாசமா இருந்துச்சு. அந்த முதல் வார்த்தையை நான் மறுபடியும் கேட்டு பாஸ்டமா கேட்டு நான் சொன்னேன், திருப்பி கேள்மா. ஏன்னா அந்த வார்த்தை உண்மையாலுமே எனக்கு தெரியாது, தெலுங்குல போல நம்ம தெரியாது. ஆனா அந்த உச்சரிப்பு ரொம்ப அழகா இருந்துச்சு. இயேசு பிறந்துட்டான்னு சொல்றது எப்படிதான் இருக்குது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று நாம் சொல்ற காரியம் ஓகே. ஆனா அது தெலுங்குல சொல்லும் போது அவர் சொன்னார் பாருங்க, உண்மையாலுமே ரொம்ப கிரேட்டா இருந்துச்சு எனக்கு. அல்லேலூயா. எனக்கு பாஸ்ட் அம்மாவே சொன்னாங்க, பாலானது டாக்டர். அல்லேலூயா. அவ்வளவு அழகா ஒரு காரியத்தை சொன்னாரு. எப்படின்னாச்சு இயேசு பார்த்து ஏதாவது செய்வோமே, நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நம்ம ஒரு நாள் காணாம போயிடுவோம், இந்த இடத்துல இருக்க மாட்டோம். நம்ம நாட்கள் முடிஞ்சோடனே நம்ம என்ன ஆயிடுவோம்?
நீ ஒண்ணு கிறிஸ்துமஸ் கூப்பிட்டு வச்சு அழிஞ்சு போயிடுவோம், காணாம போயிடுவோம். தான் சொல்ற, ஒரு நாளைக்கு மண்ணுக்கு இரையாக இந்த சரீரம் அழிந்து போகணும். அந்த மண்ணோட மண்ணாய் கலந்த போது இந்த உருவம் காணாமல் போகணும். அல்லேலூயா. நடக்க போறதுதான் சொன்னேன். ஆனா ஒரு காரியம் பார்த்தீங்க, நீங்களும் நானும் மறைஞ்சாலும் நம்ம தேவன் நமக்கு நம்ம வாயில வைத்த வார்த்தைகளோ நம்ம சத்தங்களும் மாறாது. நான் ஒருவேளை நான் சொல்றேன், நான் மறைஞ்சு போயிடலாம், நான் காணாம போகலாம், நான் இல்லை போகலாம். ஆனா 10 வருஷம் கழிச்சு திருப்பி எடுத்து அந்த வசனம் ஒரு நாளைக்கு வரும்போது இந்த சகோதரன் இந்த காரியத்தை சொன்னார் என்று சொல்லத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைகளை ஒரு நாள் அடையாளப்படுத்தும். அதுதான் நிச்சயம். அல்லேலூயா. அந்த தேவ வார்த்தைகளை அடையாளப்படுத்தும். இந்த அண்ணன் சொன்னார், அதனால இயேசுவுடைய வார்த்தையை சொல்லிட்டு போறாரு, அடையாளப்படுத்தத்தக்கதாக தேவன் எங்களை அடையாளமாய் மாற்றிவிட்டார். பக்கத்துல கை வச்சு சொல்லு, இந்த நாள்ல நீங்களும் நான் ஒரு சிலுவையை சுமப்போமா? சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை கழிப்போம், நிந்தை சுமத்திலும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் நிந்தை சுமத்திலும் சந்தோஷம் கொள்வோம். தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, சாவும் லாபமே, அவர் செய்தவும் நான் செய்தவும் வேண்டுமே, பூவை தருகிறார் திருவாகிலே, அதை நீக்கமும் காத்துக் கொள்வே. அதை நீக்கமும் காத்துக் கொள்வே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே, குருவை போலவே தனக்காய் ஆளாமல் தன்னை தருவானே, தனக்காய் ஆளாமல் தன்னை தருவானே. பரலோகத்தை கொண்டே மன்றாய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோகத்தை கொண்டே மன்றாய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. அல்லேலூயா, 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 குருவை போலவே, அல்லேலூயா, பிதாவை போலவே குமாரன். அவர் கண்ணை கொடுத்தாரு, இவர் என்னையே நான் கொடுக்குறப்பா வெறுமையை ஆக்கி என்று சொல்லி கொடுத்து விட்டார். இப்ப நம்மளுக்கு இந்த கிறிஸ்துமஸுக்கு என்ன கொடுப்போம்? எப்பனா நான் இருந்தாலும் ஆட்டுக்குட்டி கொடுத்துருவான். வா பக்தன் சொன்னான், ஒருவேளை தூதனா நான் இருந்தா எக்காலம் ஊதிடுவேன். அவர் வரப்போறாருன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க என்ன கொடுக்க போறீங்க? ஆண்டவருக்காக உன்னை கொடு. சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா
அதை வச்சே நம்ம ஆண்டவர் எப்படியாவது நான் சொல்லிடணும். இன்னைக்கு இருக்கிற காரியம் எல்லாம் மாய. சாலமோன் கட்ட சொல்ற தாவீதுக்குள்ள எல்லாம் மாய. நம்ம பார்க்கிற எல்லாம் மாய. இன்னைக்கு பார்க்கிற அழகு மாய, மேன்மை மாய, நம்ம பார்க்கிற இடம் மாய, ஜனங்கள் மாய, எல்லாம் மாய. ஒரு நாள் எல்லாம் மறைந்து விடும். நேசர் மாறாதவர், நேசர் மாறாதவர். அதற்காக தான் இந்த ஆண்டிலும் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில ஆண்டவர் பிறந்திருக்கிறார். நீ எதை கொடுக்க போற? உணர்வற்ற அந்த வாழ்க்கையே மறுபடியும் வாழ போறியா? இல்லாதவரே, புதிய ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறாண்டவரே என்று சொல்லுவியா? அங்கே தேவன் வந்த வழிகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துருவோம். வாசிங்கம்மா. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் சொந்த ஊர்ல இருக்கும் போது பிரசவ வலி வந்துச்சு. இப்ப ஸ்ட்ரைட்டா யார் வீட்டுக்கு போயிருக்கணும்? சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. சொந்த பந்தங்கள் சொல்லாம் கொள்ளலாம், மற்றொரு சதி செய்து மதிப்பையும் கெடுக்கலாம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பிரதர், இல்ல தாவீது சொந்த ஊர்ல சொந்த தேசத்துல யோசேப்பு வந்து நிக்கிறாரு. ஆனா அங்க என்ன நடக்குதான்? தன்னுடைய மனைவிக்கு பிரசவ வேதனை. முதல் பிள்ளை பிறக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் பிறக்க போறாரு. தரிசனமாய் சொல்லப்பட்ட தரிசனம் வெளிப்பட போகின்றது. எத்தனையோ ராஜாக்கள் காத்திருந்தார்கள், எத்தனையோ ஆசாரியர்கள் காத்திருந்தார்கள், எத்தனையோ ஜனங்கள் காத்திருந்தார்கள். யாருக்கு கிடைக்காத கிருபையும் இரக்கமும் தயவும் அந்த பட்டணத்துக்கு கிடைக்குது, அந்த ஜனங்களுக்கு கிடைக்குது. ஆனா உணர்வில்லை, உணர்வில்லை. நம்மளுக்கும் அப்படிதான். வருஷம் வருஷம் ஆண்டவர் பிறக்கிறாரு, வருஷம் வருஷம் அவரு ஈஸ்டருக்கு இறக்குறாரு, குட் ஃப்ரைடேக்கு உயிரோடு கூட இருக்கிறார் 3 நாள். அல்லேலூயா. அப்படியே சைக்கிளா வரும். இப்ப சந்தோஷம், அப்புறம் துக்கம், அப்புறம் கஞ்சி காசி குடிப்போம். துக்கத்திலே என்ன கஞ்சி? துக்க கஞ்சி. உன் வாழ்க்கையில இனிதான் மாற்றம் வரும். பிறந்த 41 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ற? அதே சைக்கிள் தான். மறுபடியும் மறிக்கிறேன். அடுத்த வருஷம் மாறின ஆண்டவரே, அடுத்த வருஷம் மாறின ஆண்டவரே. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இந்த வருஷமாச்சு மாறு. அல்லேலூயா. யோசேப்பு சொந்த ஊர்ல போறாரு. தன் மனைவிக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. அவர் தன் முதல் பேரான குமாரனை பெற்று எங்க இன்னைக்கு போனா நீங்க ஹோட்டல் கிடையாது. சொந்த ஊர்ல போனா ஒரு சொந்தக்காரன் ஏத்துக்க மாட்டான்றான், உன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்றான். கேட்டா சொல்றான், ஃபெஸ்டிவல் டைம் பிரதர், வீட்டுல ஆல்ரெடி ஆள் இருக்கிறாங்க, ஆல்ரெடி சொந்தக்காரங்க மாட்டாங்க, ஏற்கனவே 4 பேர் இருக்கிறாங்க, படுத்து சின்ன வீடு. அல்லேலூயா. சின்ன வீடு, சின்ன அறை, எங்க 2 பேரும் தான் கரெக்டா இருக்கும். அங்க யாரும் இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இடம் கொடுக்காத இடத்துல ஆண்டவர் யாருக்காக வந்து பிறந்தாரு? அல்லேலூயா. யாருக்காக பிறந்தாரு? நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன். சொல்ல மாட்டேன்றீங்களே. வாசிங்க மாத வசனத்தை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். மறுபடியும் அடையாளம் கொடுக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறக்கிறாரு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுகிறாரு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. இது யாருக்கு? அதிசயமானவரா? என் குடும்பத்தில் பிறந்த ஒரு அதிசயம் நடக்கட்டும் பிரதர். சில தாய்மார்கள் சொல்றீங்க, இந்த வருஷனாச்சு என் பிள்ளைங்க ரசிக்கப்பட்டோம். சில மனைவிகள் சொல்றீங்க, இந்த வருஷனாச்சு எங்க வீட்டுக்காரர் திருந்துட்டோம். சில கணவன்கள் சொன்னாங்க, இந்த வருஷனாச்சு என் பொண்டாட்டி வாயை கடவுள் கட்டட்டும். அல்லேலூயா. சில மனைவிகள் சொல்றீங்க, இந்த வருஷமாவது என் மனசு வச்சு என் புருஷன் மனம் திரும்பட்டும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது உனக்கு கொடுக்கப்படுது, உனக்காக பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோழி மேலே இருக்கிறது. ஜனங்க ஏற்றுக்கொள்ள அவர்கள் மாதிரிதான் நம்மளே இருக்கிறோமோ?
அல்லேலூயா. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இன்னைக்கு என்ன பண்றோம்? யார் யார் வீட்டுல ஸ்டார் கட்டிங்களோ எல்லா வீட்லயும் கிறிஸ்து பிறந்தாரு. நல்லவேளை எங்க வீட்டுல ஸ்டார் கட்டல. அல்லேலூயா. ஆனாலும் எங்க பிறந்துட்டாரு? அல்லேலூயா. ஸ்டார் கட்டின வீட்டுக்குள்ள பிறந்திருக்கிறாருன்னா நீ இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அது ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் ஆலோசனை சொல்லுவாரு, இப்படி நட, இப்படி பேசு, இப்படி பழகு, கவனமா இரு சொன்னா நீ பேசாத வாய மூடு, நீ குழந்தை. நிறைய வீட்டுல ஆண்டவர் யாரு? குழந்தை இயேசு. இன்னமும் அவரை எப்படிதான் வச்சுக்கிறோம்? குழந்தையாவே தான் வச்சுக்கிறோம். நிறைய வீட்டுல போய் பார்த்தா இங்க யாரு இருப்பாங்க? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், 12 மணி வரைக்கும் குழந்தை இயேசுவை தனியாத்து வச்சிருப்பேன். அல்லேலூயா. 12 மணிக்கு கொண்டு எங்க வைப்பேன்? எங்கப்பா வைப்பேன்? வெட்டையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட. அல்லேலூயா. இன்னைக்கு எங்க இருக்காரு? சாட்சி உள்ள குளிரும் பனியும் கோமகந்தான் கட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ. சொல்லுங்க. எல்லா வீட்லயும் இருப்பா, எல்லா வீட்லயும் குழந்தைய என்ன பண்ணிட்டீங்க? கோட்டானுங்க எழுந்து வச்சுங்க, குழந்தைய சொல்ல தூங்க வச்சுச்சுங்க. சிலதான் சொல்லுவாங்க, என் குழந்தை தூக்குது. இன்னும் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, இன்னமும் குழந்தைய வச்சு இன்னமும் அவரையும் வளர விட மாட்டேன்ற, நீயும் வளர மாட்டேன்ற. இப்போ யோசேப்புக்கு எங்க இடம் இல்லையா? சத்திரத்துல இடம் இல்ல. சொந்த ஊர்ல உறவுக்காரங்க மத்தியில அங்கே போய் பாக்குறாரு, அந்த ஒருத்தர இடம் கொடுக்கல. ஹோட்டல் ரூம்ல தங்கலாம் போன ஹோட்டலிலும் இடம் இல்ல. மணியும் குளிருமா? மணவாளன் உனக்காக எனக்காக கடந்து வந்திருக்கிறார். நல்ல மணவாட்டிகளை ஆயத்தப்படுத்த இடம் இல்ல. யாருக்காக வந்தாரு? சொல்ல மாட்டேன்றீங்க. ஒரே ஒரு பொருள் தான், எனக்காக வந்தாரு, எனக்காக கடந்து வந்திருக்கிற. இந்த வருஷம் பிறந்தது எனக்காக. என்னை மீட்டெடுக்க, என்னை ரட்சிக்க, என்னை நல்வழிப்படுத்த, என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார் அவர் எனக்காக. அங்கே நடக்கிற காரியத்தை வாசிக்குமா? அவன் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி எங்க கடத்தினாங்க? சத்திரத்துல இடம் இல்ல, வாசல் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வழியை உண்டாக்கினவர், நானே வழியும் சத்தியும் ஜீவனும் என்று சொன்னவர் இப்ப எங்க கிடக்கிறாரு? அன்னில இருந்து இன்னி வரைக்கும் வாசலே தான் சொல்றாரு. நான் வாசப்படியில நின்று தட்டுறேன்டா, என் சத்தத்தை என்ன பண்ண மாட்டேன், ஒருத்தனை கேட்க மாட்டேன், இன்னும் வாசப்படல தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னில இருந்து பிறந்ததுல இருந்து, ஆனா நீ வந்துட்ட என்ன பண்ற? இப்போ சாதாரணமா சாப்பிட ஆரம்பிச்சு நீ இப்போ கறியும் மீனுமா சாப்பிட்டு என்ன பண்ற? இன்னைக்கு வர கிறிஸ்துமஸ் எல்லா வீட்ல என்ன பண்ணிருப்பீங்க? இப்பயே ஐடியா பண்ணிருப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சிக்கன் பிரியாணியா? ஆனா இன்னும் ஆண்டவர் எங்கதான் கிடைக்கிறாரு? நிறைய விட்டு வாசல கிடைக்கிறாரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லி, இன்னைக்குனாச்சும் வீட்டுக்குள்ள கூட்டணும், இன்னைக்கு நாள வீடு கட்டப்பட்டோம். சதையும் இந்த குள்ள மனுஷன் அவனை வீட்டுக்குள்ள கூட்டம் போனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் வீடு ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பம், உன் வீடு, நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் பிறந்திருக்கிற அவர் வாசல்களை இராதபடிக்கு வீட்டுக்குள்ள கொண்டு சொல். ஏன்னா வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனில் அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாரு. அல்லேலூயா. அவர் அன்பு எப்படிப்படுத்தி? இவ்வளவாய்.
இன்னைக்கு நிறைய வீட்டு வாசல்ல ஆண்டவர் இருக்கிறாரு, ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆண்டவர் வளர்ந்துட்டாரு, பெருசாயிட்டாரு, வாசப்பட நின்று தட்டுறமா தட்டுறமா, என் கதவு, என் சத்தம் கேட்குதா, என் சத்தம் கேட்குதா, என் சத்தம் கேட்குதா, என் சத்தத்தை கேட்கின்றவன் தன் கதவுகளை திறக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன் வீட்டுல பிறந்திருக்கிறாரு, முன்னணியில கிடக்கிறாரு, முன்னானவராக இருக்கிறாரு. அவர் கடந்து வந்தது உனக்காக, பிதா ஒப்பு கொடுத்தது உனக்காக, உன்னை மீட்டெடுக்க, உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, நீ பரலோகத்திற்கு கடந்து செல்ல. பாவியை வாழ்வதற்காக அல்ல, இன்னும் அதே கசப்புணர்ச்சியோடு கூட இருப்பதற்காக அல்ல, இன்னும் அதே வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. இந்த ஒரு முறை தேவன் உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரு. மாற்றம் வருமானால், அல்லேலூயா, அடுத்த வருஷம் ஒருவேளை நான் உங்களோட கூட பேசுவேன். மாற்றம் இல்லைன்னா கர்த்தருக்கு நான் தேவையே இல்லை, நம்ம யாரையும் சொல்ல விரும்பல. ஒருவேளை எனக்குள்ள மாற்றம் வருமானா நிச்சயமா அடுத்த வருஷம் இந்த இடத்துல நின்று கிறிஸ்துமஸ் ஆராதனையில் உங்களோட கூட பேசலாம். நான் மாற்றம் இல்லாமல் இருப்பேன், ஆனால் கர்த்தர் இதுதான் எனக்கு கடைசியான கிறிஸ்துமஸா இருக்கும். ஒருவேளை எல்லாருடைய வாழ்க்கையும் தேவன் இதை சொல்ல விரும்புகிறாரு. ஒரு காலகட்டத்தில் நான் அவரிடத்துல கடந்து செல்லும் போது வெறும் கையா அல்ல, வாசலில் அவரை நிற்க வச்சவரா அல்ல, என் வீட்டுக்குள் அழைத்து சென்ற ஆண்டவரே, எனக்குள்ளே ஒரு மாற்றம் வரத்தக்கதாக என் வாழ்க்கையில இந்த வருஷம் நீ பிறந்திருக்கிற, இனி என் வாழ்க்கையில நீ மட்டும்தான் இருக்கிற ஆண்டவரே, நீ சொல்ற ஆலோசனையை நான் கேட்டு நித்திய பிதாவின் வழியிலே நடந்து சமாதான பிரபுவோடு கூட பயணம் செய்து அவரோடு கூட இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பேன் சொல்லுகின்ற எல்லா பிள்ளைகளும் அவருக்கு வேணும். அதற்காக தான் ஆண்டவர் உனக்காக எனக்காக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நாம் முன்னணியில் இருக்கிறவரை என் வீட்டுக்குள்ள கொண்டு போக போறனான்ட்டு ஒப்பு கொடுக்க போறோம். அன்னைக்கு மேய்ப்பர்கள் அவரை பார்க்க கடந்து வந்தாங்க. ஒருவேளை 3 சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லாம் வந்தாங்க, ஆனா எல்லாரும் முன்னணியில தான் பார்த்தாங்க. அவர் ஒருவரும் வீட்டுக்குள்ள கூட்டு போல. நீயும் அப்படியா போயிடாத, இன்னைக்கு ஆண்டவர் பாரத்தோடு கூட சொல்றாரு, இந்த வாசல்ல விட்டு போறியா இல்ல உன் வீட்டுக்குள்ள கூட்டு போறியா? நான் பிறந்து இருக்கிறேன், இன்னும் நான் வெளியே தான் இருக்கிறேன். எல்லாம் ஒப்பு கொடுக்க போறோம். முன்னணியில் பிறந்திருக்கிற நேசர் பேசுகின்றார், முன்னானவைகளை உண்டாக்கினவர் உன்னோடு கூட பேசுகின்றார், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் பேசுகின்றார். நமக்கு ஒரு பாலனாய் கடந்து வந்தவர், நமக்கு ஒரு குமாரனாய் வெளிப்பட்டவர், கர்த்தத்துவத்தை சுமந்தவர், ஆலோசனை கர்த்தராய், நித்திய பிதாவாய், வல்லமையுள்ள தேவனாய், சமாதான பிரபுவாய் பிறந்திருக்கிறவர் இந்த காலை வேளையிலே உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள கர்த்தரை கூட்டு போவேன், அவர் ஆலோசனை கேட்பேன், அவர் வல்லமையின் படியை நடப்பேன், அவர் நித்தியத்துக்குள் நானும் பிரவேசிப்பேன், அவருடைய எல்லா காரியத்திலும் நான் உடன் இருப்பேன். இந்த பூமியில பிதாவானவர் அவருக்காக கடந்து வந்து விட்டார், குமாரன் அவருக்காக தன்னையே தத்தம் செய்து விட்டார். நான் என்ன கொடுக்க போகின்றேன் என்பதை யோசிக்கத்தக்கதாக தேவ சமூகத்தில் எல்லாம் ஒப்பு கொடுத்து அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பு உங்களை நடத்தட்டும், அவருடைய கரிசனங்கள் நடத்தட்டும், இரக்கம் தயவு உங்களை நடத்தட்டும். Thank you for watching. God bless you.